அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த சித்திரை திருநாளில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நாட்டில் சேமமாக இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே இந்த நேரத்தில் இறைவன் கிட்ட வேண்டிக்கலாங்க. இன்னைக்கு புத்தாண்டு ரெசிபியாக உங்களுக்கு நான் மாங்காய் பச்சடி தான் செஞ்சு காட்ட போகிறேன். இந்த மாங்காய் பச்சடியை செஞ்சுட்டு நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு பூ போட்டு விளக்கேற்றிட்டு மாங்காய் பச்சடியோட மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேங்க. அனைவருக்கும் மறுபடியும் என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க. இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இப்போ இந்த மாங்காய் பச்சடி நான் ரெடி பண்ணிட்டேங்க. இந்த மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம நைட்டே வந்து சித்திரை கனி பார்க்கறதுக்காக கனியெல்லாம் எடுத்து வச்சு சாமிக்கு அலங்காரம்லாம் பண்ணி எல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா? அதெல்லாம் பண்ணி விளக்கேற்றி காலையில் சாமி கும்பிட்டு எல்லாமே முடிச்சாச்சு. வீட்டு வாசல்லையும் ஒரு காவி கட்டி ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டிருக்கேன். இப்போ நம்ம அதையெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு நான் இன்னைக்கு என்ன சமையல் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் கொடுக்குறேங்க. சரி, இன்னைக்கு வருஷப்பிறப்பும் அதுவுமா உங்கள் எல்லாரையும் சந்திக்கணும், உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மாங்காய் பச்சடி மட்டும் ரொம்ப ஏழையராக நான் பண்ணிட்டேங்க. இன்னைக்கு இதை மட்டும் கொடுக்குறேன். இன்னைக்கு என்னென்ன சமையல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத அடுத்து வர வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க. இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மாங்காய் பச்சடி எப்படி செய்யறது அப்படிங்கிற வீடியோவையும் இதோட கண்டினியூஷனாக நான் கொடுக்குறேங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே முதல் வேலையாக ஆஃபீஸ்க்கு கொஞ்சம் முருங்கைத்தலை வாங்கிறதுக்காக உழவர் சந்தைக்கு கிளம்பி போய் வாங்கிட்டு வந்தேங்க. அதுக்கப்புறமா வாசல் தெளிச்சிட்டு ஒரு கோலம் போட்டேன். வழக்கம் போல் நம்ம கையில் என்ன டிசைன் வருதோ அதுதாங்க, கையில் வர்றது மனசில் தோன்றது, அந்த மாதிரி தான் நான் எப்போவுமே வாசலில் கோலம் போடுவேன். வருஷப்பிறப்பு அப்படிங்கிறதால காவி கட்டி போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டேங்க. ஒரு சில நாட்களில் வந்து கோலம் பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். இன்றைக்கும் வந்து எனக்கு மனசுக்கு திருப்திகரமாக கோலம் அமைஞ்சிச்சுங்க. எங்கள் மாடியில் இருக்கிற பானுவும் வந்து கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுமே நல்லா அழகான ஒரு ஸ்டார் போட்டு அதில் சுற்றிலும் தாமரை போட்டு இந்த மாதிரி போட்டாங்க. எங்கள் ஆஃபீஸில் லதாவும் இந்த மாதிரி ஒரு கோலம் போட்டாங்க. கோலத்தை போட்டு முடிச்சுட்டு அதை ஒரு 2 நிமிஷம் நின்று ரசிச்சுட்டு அப்புறம்தான் உள்ளே போவேங்க. உள்ளே போயிட்டு அப்புறம் செடியெல்லாம் என்ன கவனின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. செடிக்கெல்லாம் ஃபஸ்ட்டு தண்ணி விட்டேங்க. வெயில் வர்றதுக்கு முன்னாடியே தண்ணி விட்டுட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதால தண்ணி விட்டேன். பன்னீர் ரோஸு ஒரு 2-3 பூ பூத்துருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி, குளிச்சுட்டு வந்து அப்புறமா பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கேங்க. நல்ல கலராகவும் இருக்குது பாருங்கள். நம்ம செடியில் பூ பூக்கும்போது மனசுக்கு நல்லா இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் மல்லிகை பூலையும் அங்கங்கே மொட்டு வச்சிருந்துச்சு. இந்த மல்லிகை பூ செடி எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு மகேஸ்வரி தான் வந்து பதியம் போட்டு கொடுத்தனுப்புனாங்க. அங்கங்கே நிறைய மொட்டு விடுதுங்க இப்போ. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமையே கரூர் பூ மார்க்கெட்டில் போய் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து வீடியோ போட்டேன் இல்லைங்களா? அந்த முல்லைப்பூ, மல்லிப்பூ, இந்த மாதிரி சம்பங்கிப்பூ எல்லாத்தையும் மறிக்கொழுந்தும் வாங்கிட்டு வந்தேன். அதையெல்லாம் வச்சு இந்த மாதிரி கலந்து கட்டி வச்சுருந்தேன். அதையெல்லாம் சாமிக்கு போடுறதுக்கு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் சொல்ல மறந்துட்டேனேங்க, எழுந்திரிச்ச உடனே முதல் வேலையாக இந்த மாதிரி கனி பார்க்கறது தாங்க. அதை பார்த்துட்டு தான் அடுத்த வேலை எல்லாமே ஆரம்பித்தேன். அப்புறம் குளிச்சுட்டு வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா சமையல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக செஞ்சேங்க. கனியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வீட்டில் இருந்ததே எடுத்து வச்சேன். வாழைப்பழம், ஒரு மாம்பழம், எலுமிச்சம்பழம், ஆரஞ்சு, ஆப்பிள் ஒன்று இருந்ததே எடுத்து வச்சேன். அப்புறம் வெளியிலையுமே இப்போ எங்கள் அம்மன் இருக்கிற இடத்துலையுமே இந்த மாதிரி எல்லாமே வந்து பூ அலங்காரம் பண்ணிவிட்டு பூ உருளிலையும் ரோஜாப்பூ, மல்லிகைப்பூ எல்லாம் போட்டு வச்சேங்க. அப்புறம் கல்கண்டும் பாலும் எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் எல்லாருக்குமே நம்மளுடைய தாய் தகப்பன் தான் முதல் தெய்வம் இல்லைங்களா? அப்பாவை வணங்கிட்டு அப்பா அம்மா படத்துக்கும் பூ போட்டு வணங்கிட்டு மாமியார் மாமனார் எல்லாத்தையுமே கும்பிட்டுட்டு அப்புறமா போய் முதல் வேலையாக பால் காய்ச்சுற வேலை தாங்க. வருஷப்பிறப்பு அன்னைக்கு அடுப்பில் ஏற்றுனது பால் தான். பாலார் செல்வமாக இருக்கணும் அப்படின்னு முன்னோர்கள்லாம் பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்களா? அதனால் நான் வந்து பாலை காய்ச்சி இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்பு மேடைக்கே வந்தேன். அடுப்பு மேடை எல்லாமே நான் முந்தின நாள் இரவே நல்லா எல்லாத்தையும் தொடச்சி விட்டுட்டு நீட்டாக எடுத்து வச்சுட்டு படுத்துட்டேங்க. அப்புறம் ஒரு காஃபியை குடிச்சிட்டு தான் இனி அடுத்த வேலையை ஆரம்பிக்க போகிறேங்க. வருஷப்பிறப்பு அன்றைக்கே ரெசிபி கொடுக்கணும் அப்படிங்கிறதால இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மாங்காய் பச்சடியை பார்த்துடலாங்க. இப்போ மாங்காய் பச்சடி செய்கிறதுக்கு நான் வந்து இந்த மாதிரி 4 கிளிமூக்கு மாங்காய் எடுத்திருக்கேங்க. இது வந்து 1 கிலோவுக்கு ஜாஸ்தியாக தான் இருக்குது. இப்போ இதை நல்லா கழுவி தொடச்சிட்டு தோலெல்லாம் சீவிட்டு நான் நறுக்கி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. மாங்காயை நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கிட்டேங்க. கொஞ்சம் பெரிய பீஸாகவே போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். அதனால் குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி விட்டுக்கலாங்க வேக வைக்கிறதுக்காக. இதுலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்து விட்டுக்கலாம். உப்பு சேர்த்தா தான் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க.
மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா குலுக்கி விட்டதுக்கப்புறமா இப்போ நான் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தான் இப்போ மாங்காயை வேக வைக்கிறேங்க. மூடி போட்டு வெயிட் போட்டாச்சு. ஒரே ஒரு விசில் தான் வச்சேங்க. ஒரு விசிலுக்கே நல்லா குழஞ்சி வெந்து வந்துருச்சுங்க. இப்போ பாருங்கள், நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை இந்த ஓரத்துல எல்லாம் பாருங்கள். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லைங்களா, நல்லா வெந்து வந்துருச்சு. இன்றைக்கி நம்ம மாங்காய் பச்சடியில் கொஞ்சம் வேப்பம் பூவும் போட போகிறோம் கசப்புக்காக. கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கிட்டேங்க. கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சாச்சு. கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் 1 கிள்ளி சேர்த்துருக்கேங்க. இதிலே வேப்பம்பூ கொஞ்சமாக நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு போட்டுட்டு இதிலே நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாங்க. அப்புறம் காரத்துக்கு மறுபடியும் கொஞ்சம் நான் மிளகாத்தூளும் சேர்க்குறேன். அது உங்களோட ஆப்ஷன் தான். விருப்பப்பட்டால் மிளகாத்தூள் சேர்க்கலாங்க. மிளகாய் காரமே போதுன்னா இன்னொரு மிளகாய் கூட கிள்ளி சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் போடுறப்ப நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. மிளகாத்தூள்லாம் சேர்த்து தாளிச்சிட்டு ரொம்ப நேரம் வானிலையில் வச்சுருக்கக்கூடாதுங்க, கருகிரும். அதனால் உடனே மாங்காய் கலவையில் சேர்த்துடலாம். இப்போ நான் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேங்க. வெல்லம், நாட்டு சர்க்கரை எது வேணால் சேர்த்துக்கலாங்க. கல் இல்லாத வெல்லமாக இருக்கணும். இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், அந்த பீஸ்லாம் கூட இருக்குது. ஒரு சவுண்ட்லேயே வந்து ரொம்ப கரையில் ஓரளவுக்கு இருக்குது. இது இன்னொரு 10 நிமிஷமாவது அப்படியே அடுப்பில் கொஞ்சம் குறைச்சே போட்டுறணும். அப்போ தான் ஒரு 2-3 நாள் வச்சுருந்தா கூட தாங்கும். நம்ம 1 வாரம் 10 நாள் கூட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் போல் நான் அடுப்பில் அப்படியே குறைச்சே போட்டுட்டேன். இடையில அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டேங்க. இனிப்பு, புளிப்பு, காரம், கசப்பு, உப்பு எல்லாம் சேர்ந்த மாங்காய் பச்சடி இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு மாங்காய் பச்சடியில் எப்படி பாருங்கள், அந்த நாளில் வந்து வாழ்க்கையோட தத்துவத்தையே வந்து உணர்த்தியிருக்காங்க நமக்கு. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே மாங்காய் பச்சடி பிடிக்குங்க. எங்கள் ஆஃபீஸ்லேயும் எல்லாருக்கும் கொடுக்குறதுக்கு சேர்த்து தான் நான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டே நம்ம தாளித்து விட்டு பாத்திரத்தில் வச்சா கூட சீக்கிரமாக வெந்துருங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்து வச்சு வேக வச்சும் இறக்கலாம். நான் செஞ்சு காட்டினேன் இந்த மாங்காய் பச்சடியுமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. மாங்காய் பச்சடி அப்படின்னாலே பிடிக்காதவங்களே இருக்க முடியாதுங்க. வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாம் கலந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐதீகத்தை சொல்கிறதுக்காக தான் இந்த மாங்காய் பச்சடி வருஷப்பணிக்கு நம்ம செய்கிறோம். அதை தான் நானும் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். இதுக்கு வந்து நல்ல இனிப்பெல்லாம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் வெல்லம் தூக்கலாகவே போட்டுக்கலாங்க. அப்படியே மாங்காய் பச்சடி பார்க்கும்போதே வாய் ஊறுது. கண்டிப்பாக இந்த மாங்காய் சீசனில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி மாங்காய் பச்சடியோட இந்த புது வருஷம் எங்கள் வீட்டில் ஆரம்பிக்குதுங்க. இப்போ நம்ம நாடு இருக்கிற சூழ்நிலையில் இந்த உலக மக்கள் எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கணும், சேமமாக இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே இறைவனை வேண்டிக்கலாங்க. எல்லாருக்குமே வாழ்க்கையில் கஷ்டம் நஷ்டம் வந்து போனது உண்டுங்க. கடந்த கால வாழ்க்கை அப்படின்னு நினச்சோம்னா எல்லாருக்குமே இருக்கும். அதுலேருந்தெல்லாம் நம்ம விடுபட்டு நம்ம எல்லாருக்கும் வளமோடும் நலமோடும் இந்த ஆண்டு அமையணும் அப்படின்னு எல்லாருமே இறைவனை மனசார வேண்டிக்கலாங்க. மறுபடியும் என் இனிய பார்வையாளர்களுக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. தேங்க்யூ.